ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் கத்திரிக்காய் பொரியல் கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க. நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கோம். பிடிச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக நாங்கள் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு தேவையான தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூளையும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறம் கடாயை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் காயிலேருந்து. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் துருவி வச்சுருந்தோம். தேங்காய் வேணாங்கிறவங்க விட்டுருங்க. தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு கத்திரிக்காய் ஃபேவரட்டோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரசம் எதுவுமே தேவையில்லை, அந்த கத்திரிக்காய் பொரியல் சாப்பாடு இருந்தால் போதும். நம்ம இதையே வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.